ஏகினை போற்றி, இணையாழும் ஈசனை போற்றி, பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி, ஸ்கந்தாசனம். இளைஞர்களை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லாருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைய பதிவு நமது விருச்சிக ராசி நேயர்களுக்கு எதிர்வரும் குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதாவது இந்த வருடாதி கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் பயிற்சி ஆகும் பொழுது ஒரு வருடத்திற்கு நிலைத்து நின்று சுப பலன்களையோ அசுப பலன்களையோ தர வல்லமை கொண்டது. அதனால் நம்ம அந்த கிரக பயிற்சி அப்படிங்கும்போது பொதுவாக சுப கிரக பயிற்சி அப்படிங்கும்போது கொஞ்சம் மனசு துள்ளலோடு குதூகலத்தோடு எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள், நமக்கு நல்ல பலன்கள் நடக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு யாருக்குமே இருக்கிறதானே. இது இயல்பாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா ஜாதகர்களும், எல்லா மனிதர்களுமே அல்லது எல்லா உயிரினங்களுமே விரும்பக்கூடிய ஒன்று தான். அதில் இந்த சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தின் மிக மிக சுபகிரகம் என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு, அதாவது அந்த இடத்தை மாற்றக்கூடிய அமைப்புக்கு அவர் எப்படி இருக்கிறார், என்ன பலனை தரப்போகிறார், எந்த மாதிரியான வாழ்க்கையினுடைய அமைப்பு மாறப்போகிறது அப்படின்றத மிக நுட்பமாக, அதேமாரி கொஞ்சம் ஆர்வமாகவும் நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்போது அந்த மாதிரியான பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நமது விருச்சிக ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த குரு பகவான் வரக்கூடிய குரு பெயர்ச்சியில் என்ன தரப்போகிறார், எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுவரைக்கும் 7ஆம் இடத்தில் இருந்த குரு, ரிஷபராசியில் இருந்த குரு மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய அமைப்பு, விருச்சிக ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருந்த குரு 8ஆம் இடத்திற்கு அஷ்டம குருவாக செல்லக்கூடிய அமைப்பு. அதனுடைய நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய நாள் 14/5/2025 அன்றைக்கு புதன்கிழமை வருது. இரவு 10 மணிலிருந்து 10:45 குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த நேரம் தமிழ் வருஷத்திற்கு புது வருடம் பிறந்தது. அதையும் ஒரு மாதம் போயிடும். விசுவாவசு வருடத்தில் சித்திரை மாதம் 31ஆம் தேதி ரிஷபராசிக்குள்ள சூரியன் நுழையக்கூடிய நாள், மிதுன ராசிக்குள்ள குரு நுழைவார். இப்போ இந்த நிலைப்பாடு உங்களுக்கு என்ன நல்ல பலன்களை தரப்போகிறார் அப்படின்றது. பொதுவாக குரு நிறைய காரகத்துவங்கள் எடுக்கும். சுபத்தன்மைக்கான காரகத்துவங்கள் நிறைய இருக்கு. முதல்ல கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணத்தை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது குரு நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, வியாழ நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்வை இருக்கா, குரு பலம் இருக்கா, ஒரு ஜாதகருக்கு திருமண வைபவம் அப்படின்னு நடக்கணும் அப்படின்னா குரு பலம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திருமணத்திற்கு முக்கியத்துவமாக பார்க்கக்கூடிய கிரகம் குரு. அதற்கடுத்து பிள்ளை பேர், குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்பு. குழந்தைனாலே குரு தானே. அப்போ அந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை தரக்கூடியவன் குரு. அப்போது திருமணமாகி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆன தம்பதியர்களுக்கு அல்லது நெடுங்காலமாக இல்லாத தம்பதியர்களுக்கு அந்த குரு நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, வியாழ நோக்கம் அப்படின்றது வந்தால் சரியான இடங்களில் அமரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக நல்ல பிள்ளை பேர், சுகப்பிரசவம் அல்லது ஏதோ ஒரு வகையில் நமது வாரிசை தரக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் குரு. இது 2. மூணாவது நல்ல சம்பாத்தனை, அதாவது எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறது அது வேறு விஷயம். ஆனால் நம்ம கையில் இருப்பு எவ்வளவு இருக்குது, பேங்க் பேலன்ஸ் அல்லது கையில் இருக்கக்கூடிய இருப்பு, பீரோக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய பணம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவன் குரு. அப்போது இந்த குருவினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் மிக 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 வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய நல்ல பலன்களும் இருக்குது. அடுத்து படிப்பு, கல்விக்காரர்கள் அல்லவா, படிப்பு நல்லா இருக்குமா, இந்த வருஷம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்க எழுதக்கூடிய அந்த வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய தேர்வுகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. இதில் எல்லாம் அவங்க நல்லா பாஸ் பண்ணுவாங்களா, பாஸ் பண்ணுறதோடு இல்லாமல் ஸ்கோர் பண்ணுவாங்களா, இதையெல்லாம் சொல்லக்கூடியது அந்த பெயர்ச்சியின் தன்மையை வைத்து அந்த ஜாதகர்களுக்கு வயதிற்கேற்ப நல்ல பலன்களை தரக்கூடிய வல்லமை கொண்டவர் குரு. அப்போ அப்பேற்பட்ட குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் உட்கார்றார் அப்படின்னு ஒன்றே பயந்துட வேண்டாம். பொதுவாக மறைந்த குரு நிறைந்த பலனை தருவார். அதாவது பொதுவாக குரு மறைகிறார் அப்படின்னா பணத்தட்டுப்பாடு மட்டும் வரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ணாது.
பணத்துக்கு வந்து எங்காவது ஒரு பக்கம் அலையக்கூடிய ஒரு அமைப்பு வரும். ஏன்னா குருவுக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அவன் சேமித்து வைக்கக்கூடிய பணத்திற்கு பாதுகாவலனாக இருக்கக்கூடியவன் தான் குரு. உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, சம்பாதிக்கிறவன் அவன் கிடையாது, வேலை செய்கிறவன் அவன் கிடையாது, இருக்கிற பணத்தை எண்ணி பார்க்கக்கூடியவன் தான் குரு. அப்போ சம்பாதிக்கிறவன் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன். வேலை செய்கிறவன் யாருன்னு பார்த்தா சனி. இவங்க ரெண்டு பேரும் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தா இவர் வந்து பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்கக்கூடிய பெட்டகத்தார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் குரு. அதனால் இந்த குரு சந்திரனுக்கு 6, 8, 12ஆம் இடங்களில் வரும்பொழுது, ஈவன் 4ஆம் இடத்தில் வரும்பொழுதுமே இந்த பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பிற்கு வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. பணத்தை முதல்ல நம்ம வந்து பெரட்ட வேண்டிய ஒரு காலகட்டம் வரும். எப்போவுமே 8ல் குரு மறைஞ்சால் தங்க நகையெல்லாம் வந்து பேங்க்கு போகும், 6ல் குரு மறைஞ்சாலும் தங்க நகை பேங்க்கு போகும். தங்கம் தானே குரு. அப்போ முக்கியமாக 6, 8, 12, 4ஆம் இடங்களில் குரு வரும் பொழுது எப்பெல்லாம் நம்ம வந்து பேங்க்கில் நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுருக்கோம்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ராசியிலிருந்து சந்திரன்லேருந்து 4, 6, 8, 12ஆம் இடங்களில் வரும்பொழுது கண்டிப்பாக போயிட்டு நகையை வந்து அடமானம் வச்சு அதில் ஒரு ரொட்டேஷன் பண்ணுவோம். நம்மளை விட்டு கொஞ்சம் வெளியே போகும், மங்களகரமான காரியங்கள் கொஞ்சம் வெளியே போகிறது அப்படிங்கிறது வந்து 6, 8, 12ஆம் இடங்களில் வரும் பொழுது அது கொஞ்சம் நடக்கும். அதனால் முழுசாக பயந்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த குரு, மறைந்த குரு நிறைந்த பலனை தருவார் அப்படின்ற ஜோதிட பொன்மொழிக்கு ஏற்ப உங்களுக்கு 8ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு 7ஆம் இடத்துல இருந்தது நல்ல பலனை தந்திருப்பார். அவருடைய 7ஆம் இடத்து அனுகிரகம் அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்ல லாபம், பெருங்கல்வி, முதுமையான கல்வி, 2வது கல்யாணம், தன்னைத்தானே ஒருநிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு ஸ்டெமினா வரம் அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இடமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, விரும்பிய இடங்களில் விரும்பிய ஊர்களில் நமது குடிமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நான் இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்து அப்படியே மைக்ரேஷன் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துருப்பார் 7ஆம் இடத்துல. பொதுவாக வந்து 7ஆம் இடத்துல இருந்தாலே ராசியை பார்க்கக்கூடிய குரு. அப்போ ராசியை பார்த்துட்டு இருப்பார். அதேமாதிரி முன்னால் பின்னால் அப்படின்றது வந்து 11ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி, நீங்கள் எந்த தொழிலையும் வந்து முன்னேறி இருந்தால், அதாவது முயற்சி செஞ்சிருந்தால் முன்னேறி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புலாம் வந்து இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு செஞ்சிருப்பார். திருமணத்தை அழகாக நடத்தி வச்சிருப்பார். எப்பவுமே இதுதான் குரு நோக்கம், வியாழ நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது 7ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு. இதே 7ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு வந்து 9ஆம் இடத்துல இருந்தாலும் ராசியை பார்த்துட்டு இருப்பார், 5ஆம் இடத்துல இருந்தாலும் ராசியை பார்த்துட்டு இருப்பார். அப்போ 7, 5, 9ல் வரக்கூடிய குருவினுடைய பார்வை கண்டிப்பாக ராசியை பார்க்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடியது இப்போவும் திருமணம் நடக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. தனஸ்தானம், குடும்பஸ்தானம். பொதுவாக குடும்பஸ்தானத்தை குரு எப்போ பார்க்குறாரோ அப்போ தான் திருமணம் அப்படின்றது வந்து நிச்சயிக்கப்படும். கண்டிப்பாக வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பாக 8ஆம் இடத்துல மறையக்கூடிய குரு தான் கண்டிப்பாக வந்து 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதில் உங்களுக்கு திருமண வைபவத்தை செய்து வைப்பான். அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு வரும்போது பார்க்க மாட்டான். 10ஆம் இடத்துக்கு வரும்போதும் அதே மாதிரி வந்து 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. இப்போ 2ஆம் இடத்தை எந்தெந்த இடங்களில் இருந்து பார்க்குறாரோ அந்தந்த இடங்களில் இருந்து குரு பயிற்சியாகி வரும்பொழுது கண்டிப்பாக அந்த திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக செஞ்சார். 6ஆம் இடத்துக்கு வந்தாலும் 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் இடத்துக்கு வந்தால் 7ஆம் பார்வையாக நேராக வந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் இடத்துக்கு வந்து 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போது 6, 8, 10 இடங்களில் குரு வரும் பொழுது திருமண தடை விலகும். அதனால் இந்த தடவை வந்து விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி அன்பர்கள் யாராவது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது தடைப்பட்டு கொண்டே இருந்தால் கண்டிப்பாக இந்த தடவை வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த திருமணம் ரொம்ப காலம் உங்களுக்கு வந்து விலகி போயிட்டே இருக்குது சார், எனக்கு எதுவுமே வந்து கைகூட மாட்டேங்குது, வயசு 35 வயசு ஆயிடுச்சு, அல்லது பெண்களுக்கு வந்து 27, 28க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ஆசான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, பெரியவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துவது, உங்களுடைய தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரெகுலராகவே. இதுவும் வந்து வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டீங்கன்னா, தாத்தா பாட்டிக்கிட்ட வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு விமோச்சனம் கிடைக்கும். தந்தை தாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அப்படின்றது வந்து சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் வந்து உங்களுடைய அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா இந்த திருமண தடை நீங்கும். வேற எங்கேயும் பரிகாரத்துக்கெல்லாம் சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இது போய் அங்கே செய் இங்கே செய் இங்கே செய். அன்னை, பிதா, மாதா, பிதா, குரு, தெய்வம், இந்த 4க்குள்ளேயும் உங்களுடைய பரிகாரம் அத்தனையுமே முடிஞ்சிடும். இவங்க கிட்ட நீங்கள் நல்ல பேர் வாங்கிட்டீங்கனாலே மற்ற எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும், எல்லா கிரகங்களும் உங்களை பாராட்டும் அப்படின்றத வந்து எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய மொதல் காரியம் என்னென்னா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும். இப்போ வந்து திருவிளையாடலில் வந்து
அந்த மாம்பழத்தை, ஞானப்பழம், மாம்பழம் சொல்லக்கூடிய ஞானப்பழத்தை விநாயகர் எப்படி வாங்கினார்னா அன்னையையும் பிதாவையும் வணங்கி, அதாவது வலம் வந்து வணங்கி அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு அமைப்பு, ஒரு செயல்பாடு அப்படின்றது தான் வந்து அப்பா அம்மா கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு குருவினுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ குருவினுடைய ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது உங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்றது வந்து 8ஆம் இடத்தில் மறையக்கூடிய குருவிற்கு உங்களுக்கு திருமண வைபவம் நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய தந்தை தாயினுடைய ஆசீர்வாதமும் தாத்தா பாட்டியினுடைய ஆசீர்வாதமும் இருந்ததுனாலே உங்களுக்கு இந்த திருமண தடை மிக விரைவாக விலகும். அடுத்து சார் நான் என்னுடைய மனசுக்காக நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஏதோ உங்களுடைய கூட பிறந்தவங்க அல்லது சித்தப்பா பொண்ணுங்க, பெரியப்பா பொண்ணுங்க, இவங்களுக்கு நீங்கள் கல்யாணத்திற்கு ஏதாவது செலவுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா அல்லது துணிமணியை எடுத்து கொடுத்தீங்கன்னா உண்மையிலே வந்து அது இன்னும் வந்து அதிகமான உங்களுக்கு சுபிட்சமான பரிகாரமாக அமையும் அப்படின்றத வந்து எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. அப்போ 8ஆம் இடத்துக்கு குரு வருது அப்படின்னா முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம் கரையும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இதை வந்து கல்விக்கு தடையோ, திருமணத்திற்கு தடையோ, பிள்ளைப்பேருக்கு தடையோ, மற்றது வந்து தொழிலுக்கு தடையோலாம் வராது. இந்த தொழிலுக்கு தடை அப்படின்னு சொல்லக்கூடியது இவருடைய பார்வையில் விலகி ஓடி போயிடும். அதனால் வந்து நமக்கு அந்த தடைகளெல்லாம் வந்து வரக்கூடியது அப்படின்றது வந்து நம்ம ஃபினான்சியலாக நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்றத மட்டுமே மனசில் வச்சுக்கணுமே ஒழிய மற்ற எந்த விதமான கெடுபலன்களும் இந்த சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமும் கிடையாது. அதனால் இங்கே இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், 8இல் மறைந்த குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு விழுகக்கூடிய இடம் அப்படின்றது 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு விழுகுது. அப்போ இங்கே ரெண்டையுமே எடுத்துக்கலாம். அயன சயன மோட்சம்னு எடுத்துக்கலாம், அயன சயன போகம்னு எடுத்துக்கலாம். 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அஷ்டமத்தில் குரு வரும்பொழுது மோட்சத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வந்து 20-25 வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து இந்த காமத்தை அடையக்கூடிய சுகமும் உண்டு, அயன சயன போகத்தை அடையக்கூடிய சுகமும் உண்டு. அப்போ வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த குருவினுடைய அமைப்பு 8ஆம் இடத்துக்கு போகிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் உங்களுடைய பிபி சுகரெல்லாம் கண்டிப்பாக ஒரு 70 வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து பிபி சுகர் ஹார்ட்டு சம்மந்தமான ஒரு விஷயங்களை வந்து நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா அது வந்து தடிமனான தசைக்கும் காரகத்துவம் எடுக்கக்கூடியவர் வந்து குரு தான். அதனால் வந்து ஹார்ட் பம்பிங் தான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும். அதனால் சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல வந்து சுபகிரகமான குரு மறையக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து அவருக்கு பாதகாதிபதியுடைய வீட்டில் தான் போய் உட்கார்றாரு. குருனுடைய பாதகாதிபதியுடைய வீட்டில் சொந்த வீட்டை திரும்பி பார்க்குறாரு. அப்போ சொந்த வீட்டை திரும்பி பார்க்கும்போது கண்டிப்பாக இளம் வயதினருக்கு குதூகலமான வாழ்க்கை, அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு 25க்கு மேலே அல்லது 15-18 சின்ன குழந்தைங்க, ஒரு 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த அஷ்டம குரு அப்படின்றது வந்து பெருசாக வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்களுக்கு எல்லாமே பொருளாதாரம் நல்லா இருக்கும், அவங்களுடைய இல்ல வாழ்க்கை அப்படின்றது, இல்லத்து வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கும், தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னைக்கு இப்போது இந்த கரண்ட் பீரியடில் இந்த ஸ்டில் டைமிங்கில் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா காதல் கைகூடும், சக்ஸஸ்ஃபுல்லாக கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். விரும்பிய மணாளினையும் தேடுவதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உண்டு. அரேஞ்சர் மேரேஜாக இருக்கிறவங்களுக்கு வந்து சீக்கிரமான கெட்டி மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அதேமாதிரி வந்து பிள்ளைப்பேர் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து அழகாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்ன குழந்தை நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களோ, பெண் குழந்தை வேணுங்கிறவங்களுக்கு பெண் குழந்தையும், ஆண் குழந்தை வேணுங்கிறவங்களுக்கு ஆண் குழந்தையும் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாம் செய்வார். சின்னதாக ஒரே ஒரு மைனஸ் மட்டும் உண்டு, பொருளாதாரம் வந்து கொஞ்சம் சரிவடையும், நலிவடையும். அதை மட்டுமே நம்ம பார்த்துக்கணும். இந்த நேரத்தில் வந்து கடன் வாங்க வேண்டிய ஒரு காலகட்டமும் வரும். ஏன்னா குரு வந்து கெட்டு போயிட்டாலே கடன் வாங்கணும், கடன் வாங்கித்தான் அதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ண வேண்டியது வரும். யார்கிட்ட வாங்கினா நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறத வாங்குங்க. உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்கிக்கோங்க. தகுதிக்கு மேலே கடனை வாங்கிட்டு பழையபடி நீங்கள் வந்து என்னால் கடன் கட்ட முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு நிர்வாகம் பொறுப்பல்ல, சரியா? இது போக இங்கே வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களுக்கு அல்லது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு இது பொன்னான காலம். எப்போவுமே 6, 8, 12 குரு வரும் பொழுது தேசாந்திரம் போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து தேசத்தை விட்டு வெளியே ஒதுக்குவது அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம வாழக்கூடிய குருனாலே பொதுவாக 5ஆம் இடத்திற்கு காலகத்துவம் எடுக்கக்கூடிய கிரகம் தான். அப்போ நம்ம பூர்வீகத்தை விட்டு, சொந்த வீட்டை விட்டு, சொந்த ஊரை விட்டு, சொந்த நாட்டை விட்டு வெளியே நான் வந்து வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரண கூலியிலிருந்து மிகப்பெரிய இப்போது கம்ப்யூட்டர் நிறுவனத்துக்கு போகக்கூடிய அல்லது பல்வேறு துறைகளுக்கு வேலைகளுக்கு நாங்கள் போகிறோம், வெளிநாடுகளுக்கு நாங்கள் வேலைக்கு போகிறோம், மெடிக்கலுக்கு நாங்கள் போகிறோம், படிக்க போகிறோம், வேறு மாதிரி கட்டட அமைப்புகள், கட்டடத்துக்கு அதாவது பில்டிங் ஸ்ட்ரக்சருக்கு போகிறோம், அல்லது பில்டிங்
மேனேஜ்மெண்ட்டுக்காக போகிறோம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்காக வெளிநாடு போகிறோம், அதே மாதிரி வந்து வியாபார நோக்கமாக வெளிநாடு போகிறோம். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேரம் இந்த ஒரு வருஷம் வந்து 8ஆம் இடத்தில் வரக்கூடிய குருவினுடைய அமைப்பு. வெளிநாடு போகிறவங்களுக்கு இது யோகம். அதே மாதிரி வந்து இந்த குரு 8இல் மறையக்கூடியது அப்படின்றது வந்து உங்களுக்கு பழைய சொத்துக்கள் மேலே பெரிய பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது இப்போ கொஞ்சம் பூதாகாரமாக எந்திரிக்கும். அதை வந்து இப்போ வந்து நீங்கள் அதை சால்வேஷன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கு இப்போ நீங்கள் வருவீங்க. சொந்த வீடு அது பலகாலமாக வந்து பிரச்சனை இருக்குது, அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்குது, அப்பா வந்து எனக்கு சொத்து எழுதி கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகள் அந்த சொத்து மேலே வரும். அல்லது நமக்கான சொத்துக்கள் நிறைய சொத்துக்கள் வந்து வேறவங்க வந்து ஒருத்தருடைய கஸ்டடியில் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நீங்கள் போராடி இந்த தடவை பிடுங்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் சொத்துக்கள் உங்களுக்கு உடைமை இல்லை அப்படின்றத வந்து இந்த குரு சுட்டி காட்டக்கூடிய ஒன்று. 2வது மைனஸ், ஒன்று பொருளாதார மைனஸ், 2வது இந்த பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் வந்து ஒரு வில்லங்கத்தையும் விவகாரத்தையும் கொடுக்கக்கூடியதுங்கிறது வந்து இந்த மைனஸ். 2 மைனஸ், மற்றது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அதனால் வந்து நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, கவலைப்பட்டுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த 8ல் மறையக்கூடிய குருவிற்கு உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க, உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. உங்களுக்கு யார் ஆபத் பாந்தனாக இருக்கணும் அவங்க கிட்ட யார் உங்களுக்கு உதவி, அதாவது வந்து ஆபத்துக்கு உதவக்கூடிய நண்பர்கள், ஆபத்துக்கு உதவக்கூடிய பெரியவர்கள், உங்களுக்கு சரியான நேரத்தில் தக்க நடைமுறைகளை வகுத்து கொடுக்கக்கூடியவங்க யாரோ அவங்கள நீங்கள் வந்து உங்கள் வசத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வழிநடத்துதல், அவருடைய வழிநடத்துதலில் உங்களுடைய அனுபவம் போயிட்டு இருந்ததுனாலே இது மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் போயிட்டு குரு பகவானுக்கு கொண்டக்கடலை சாத்துறது, மஞ்சள் துணி போடுறது, வியாழக்கிழமை வந்து நீங்கள் போயிட்டு முல்லைப்பூ சாத்தி கொண்டக்கடலை மாலை சாத்தி மஞ்சள் துணி எடுத்து மஞ்சள் வஸ்திரம் எடுத்து கொடுத்து காணிக்கை கொடுத்து பூசாரிகிட்ட பூசை பண்ண சொல்லி நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது வந்து அது உங்களுடைய விருப்பம். அதுக்கு நான் வரல. நீங்கள் வந்து உண்மையில் வந்து இங்கே நம்ம வந்து செய்யக்கூடிய நடைமுறை பரிகாரங்களை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து பெருசாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சரி, இப்போ இந்த இடத்துல வந்து 8ஆம் இடத்துல ஏற்கனவே ஒரு கிரகம் இருக்குது. உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் மறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோமே, சூரியன் இருக்கார். பொதுவாக 8ஆம் இடத்தில் சூரியன் மறைவது தொழிலில் மிக மிக நேர்த்தியாகவும் அதிக கனமான பணத்தையும் கொடுக்கக்கூடிய. 8ல் குரு மறைஞ்சிருச்சுன்னு கவலையே பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அங்கே உங்களுக்கு சூரியன் இருந்தால் நீங்கள் ஆனி மாதம் பிறந்தவங்களாக இருந்தால் மிதுன ராசியில் தான் சூரியன் இருக்கு. இப்போ கோச்சார குரு அதன் மேலே போகும் பொழுது மிக அதீதமான நன்மையான பலன்களை குரு தருவதற்கு கடமைப்பட்டவர். எதுவும் உங்களுக்கு பெருசாக வந்து பாதிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. ஏன்னா கர்மாதிபதி கர்மஸ்தானத்திற்கு 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். உங்களுக்கு 8ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சிருக்கார். பொதுவாக 8ல் சூரியன் மறைவுகளுக்கு தொழில் நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் தொழில் வந்து அழகாக அட்டகாசமாக அவங்களுக்கு வந்து அபூர்வமான தொழில்களில் நிறைய வருமானத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக லக்கணத்துக்கு 8ல் மறைஞ்சாலும் சூரியனுடைய அமைப்புன்றது நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து அடுத்து செவ்வாய் இருக்கார். இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கும் ராசியினுடைய 6ஆம் இடத்திற்கும் சொந்தக்காரர் அப்படின்ற ராசிநாதன் அங்கே போய் உட்காந்துருக்கார். இது ஒரு வகையான யோகத்தை தரக்கூடியவராக இருப்பார், எதிர்களை வென்றெடுக்கக்கூடியது. இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு சொத்துக்களில் பழைய சொத்துக்களில் வில்லங்கம் இருந்தால் செவ்வாய் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த குரு டிரான்சிட்டில் மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கும்பொழுது இதை அழகாக ஜெயிச்சுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சார் அந்த இடத்துல புதனே இருக்கார். புதன் குரு காம்பினேஷன் அப்படின்றது வந்து இந்த நேரத்தில் படிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஸ்கோர் எடுக்கக்கூடியது. அதே மாதிரி புதிய கல்வி என்ன படிக்கலாம் அப்படின்ற டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தெளிவான முறையில் கல்வி, இப்போ வந்து 10ஆம் வகுப்பு முடித்தவங்களுக்கு 12ஆம் வகுப்பில் என்ன குரூப் எடுக்கிறது, 12ஆம் வகுப்பு முடித்தவங்களுக்கு காலேஜில் வந்து என்ன கோர்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் தெளிவாக அவங்களே சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. புதன் இருந்தால் குருவோடு சேரக்கூடிய புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நன்மையை செய்யக்கூடிய, படிப்பில் நல்ல தாராளமான தெளிவான சிந்தனையை விரிவான சிந்தனையை கொடுக்கக்கூடியவனாக புதன் குரு காம்பினேஷன் அந்த இடத்துல இருக்கும். சார் சுக்கிரன் இருக்கு சார் அந்த இடத்துல. சுக்கிரன் இருக்கும் பொழுது இப்போ உங்களுடைய ராசிக்கு 7, 12 கூடையவன் கண்டிப்பாக திருமண வைபவம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக 100% வந்து அடித்து சொல்லலாம். கண்டிப்பாக அது நல்ல பலனை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். சார் அந்த இடத்துல குருவே இருக்குது சார் அப்படின்னா இப்போ மறைந்த குருவும் இந்த குருவும் போகும்போது கொஞ்சம் சிரமமான கடினத்தை தரக்கூடியவன். ஏன்னா 2, 5 கூடையவன் போயிட்டு 8ல் 2 கோச்சார குருவும் மறையிறது, ஜனகால குரு மறைகிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சுமாரான பலன்களை தருவார்களே ஒழிய மற்றபடி வந்து பெருசாக வந்து பாதிக்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் ஒரு 75% வந்து கஷ்டமான பலன்களை தருவார். இப்போ வந்து இதுதான் வந்து அஷ்டம குருவனுடைய முழு தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து சனி இருக்கார். உங்களுக்கு வந்து 3, 4 கூடையவர் போயிட்டு அந்த இடத்துல இருக்கார். குரு சனி பார்வை தொழிலில் வந்து மேன்மையான ஒரு அமைப்பை கொண்ட நபராக இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு அருமையான ஒரு அமைப்பை தரக்கூடியவனாக இருக்கும். ராகு இருக்கார் சார். அழகாக உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருவார். அட்டகாசமாக உங்களுக்கு
நிறைய பலன்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் ஏற்கனவே ராகு இருந்தால் இந்த கோச்சார குரு அங்கே போய் முட்டும் பொழுது கண்டிப்பாக கனமான பணத்தை கொடுக்கக்கூடியவன். திடீர் யோகம், அதிர்ஷ்டம், ராஜயோகம், விபரீத ராஜயோகம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதையெல்லாம் தரக்கூடியவன் வந்து ராகு. அந்த இடத்துல இருந்து குரு கோச்சாரத்தில் போகும் பொழுது கேது இருக்கார் சார். தெளிவான முறையில் தெய்வீக சிந்தனை, நல்ல ஒரு வழிபாட்டுத்தன்மை, இது எல்லாமே வயதிற்கு தகுந்தாற்போல் கண்டிப்பாக அந்தந்த பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று சொல்லி இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.